திருப்பூர் மாநகரில் தெரு தெருவாக பாத்திரங்கள் விற்று வரும் 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த வியாபாரி ஒருவர் அழகு தமிழில் கவிதைகள், பாடல்கள் எழுதுவதோடு அற்புதமான குரலில் பாடியும் அசத்தி வருகிறார். வறுமை காரணமாக தமிழ் சமுதாயம் அடையாளம் காண முடியாது போன ஒரு எளிய கவிஞன் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழே தமிழே அழகிய தமிழே தவழும் குழந்தையின் மழலை மொழியே. சலவை செய்யப்படாத சாதாரண சட்டை, உள்ளாடை தெரிய தூக்கி கட்டிய லுங்கி, வியர்வை வழியும் முகத்துடன் கொளுத்தும் வெயிலில் கூவி கூவி பாத்திரங்கள் விற்கும் இந்த மனிதர் ஏராளமான கவிதைகளுக்கு சொந்தக்காரர் என்றால் நம்புவதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். திருப்பூர் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஜோதிக்கு உடன் பிறந்தவர்கள் 5 பேர். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஜோதியை குடும்ப பொருளாதாரம் மேற்கொண்டு படிக்க விடவில்லை. கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பாத்திர விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார். பள்ளி படிப்பு பாதியில் நின்று போனாலும் தமிழ் மீதான பிடிப்பு அவருக்கு தளரவே இல்லை என்கிறார். நூலகத்திலிருந்து நூல் எடுத்துகிட்டு வந்து படிப்பேன். அந்த காலத்து நூல்கள் நிறைய சுதந்திர இந்தியாவுக்கு முந்தி மற்ற இப்போ இருக்கிற நூல்கள், நிறைய நூல்கள் நவீன இலக்கியம் மற்ற இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு. அப்புறம் திருப்பூர் இலக்கிய விருதில் நான் குழு தலைவராக இருக்கிறேன். எளிமையான நடையில் கவிதை எழுதும் ஜோதிக்கு ஏற்ற இரக்கத்துடன் பாடவும் தெரிகிறது. தானே பாடல் எழுதி அதை பாடவும் செய்கிறார். பாடலில் தமிழ் மீதான அவரது பெரும் காதல் தெரிகிறது. தமிழே தமிழே அழகிய தமிழே தவழும் குழந்தையின் மழலை மொழியே. வளர்ந்தாய் வளர்ந்தாய் வையகம் செழிக்க, வாழிய வாழிய வளர்விரை தமிழே. செம்மொழி தமிழே தமிழின் அமுதே, எம்மொழி தமிழே ஏழிசை தமிழே. தன் இறுதி மூச்சு வரை தான் வாழும் சமூகத்தை மேம்படுத்த உதவும் கவிதைகள் படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே இந்த நாடோடி கவிஞன் ஜோதியின் ஒரே ஆசை. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில்குமாருடன் சுந்தரமூர்த்தி.